உனக்கு முன்னாக போகிறது வாசலை திறக்கிறதுக்கு மட்டும் அல்ல, வழியை ஆயத்தப்படுத்துகிறதற்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே. இந்த பாடலின் ஒரு சில சரணங்களை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, ஆமென். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உன் வாயில் இருந்து கூறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று கூறப்பட்டாலுடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஆமென். செங்கடலானாலும் செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்த்து விழும். செங்கடலானாலும் ஆமென். எரிகோவானாலும் ஆமென். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஹல்லேலூயா. எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம், அதனுடைய 1, 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 45, 1, 2 வசனங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 4வது வசனத்தை வாசியுங்கள். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் முன்னே போகிறேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆமென். நாம் அந்த இடத்துல நம்மை வைக்கணும். அப்படிதான், அதுதான் இந்த வசனத்தின் மேல நாம் வைக்கிற நம்பிக்கை. நல்ல கவனமா கேளுங்கள். கரத்தை பிடித்து அவனை பார்த்து, நேற்று கேட்டோம், அவனை குறித்து சொல்லுகிறார் 44 கடைசியில். அடுத்து அவனை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். நம் நினைவாகவே இருக்கிறவர். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்னாடி போறேன், நான் உனக்கு முன்னாடி போறேன். இங்க 2 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒன்று, கோணலை செவ்வையாக்குகிறார். இன்னொன்று, வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாள்களை என்ன செய்கிறார் தெரியுமா? முறிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோணலை செவ்வையாக்குகிறது எதற்கு தெரியுமா? நாம் அதிலே பயணிக்க. வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறது எதற்கு தெரியுமா? நான் சுதந்திரிக்க வேண்டியதை
சுதந்தரிக்க. நாம் பயணிக்க வேண்டிய பாதையில் பயணிக்காமல் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க முடியாது. யோர்தானை கடக்காமல் எரிகோவை சுதந்தரிக்க முடியாது. பயணிக்க வேண்டிய பாதையில் பயணிக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வழிகளை செவ்வைப்படுத்துகிறார். ஒருவனுடைய வழிகள் செவ்வைப்படுத்தப்பட்டு அதிலே அவன் நடப்பான் என்றால் அவனுக்கு ஒரு காரியம் கேரண்டி என்ன தெரியுமா? அவனுக்கான நன்மை எந்த வெண்கல கதவு இருப்பு தாழ்பாள்களால் அடைக்கப்பட்டிருந்தாலும் உனக்கு முன்னே புறப்படுகிறவர் அதை உடைத்து அதை எடுத்து தருவார். ஏசாயா 45:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், நீதியின்படி எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின்படி அவனை எழுப்பினேன். நீதி, நம்முடைய நீதியே யார் தெரியுமா? இயேசுதான். நாமெல்லாம் அவரால் எழுப்பப்பட்டவர்கள், அவரால் மீட்கப்பட்டவர்கள். எனவேதான் நாம் பாடுவோம், நீதியும் ஞானமும் ஆனவரே, அப்படி பாடுவோம். ஹல்லேலூயா. நீதியும், சொல்லுங்க, இயேசுவே. ஆமென். நம்முடைய நீதி அப்படின்னா ஜீசஸ் தான். ஆமென். இவன் இவர் ஆபிரகாம் வரிசையில் வந்தவன் அல்ல, கோரேஸ். அவன் நீதியின்படி, அவருடைய நீதி, இது அவருடைய நீதி. நீதியின்படி எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். ஒருவனுடைய வழிகள் செவ்வையானதுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுக்கிற பிளெஸிங் 14வது வசனத்துல இருக்கிறது பாருங்கள். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். எல்லாரும் சொல்லுங்க, லாபம். நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். எல்லாரும் சொல்லுங்க, உன்னிடத்திற்கு தாண்டி வந்து. எல்லாரும் சொல்லுங்க. ஏன் இன்னும் தாண்ட மாட்டேங்குதுன்னா வழி செவ்வையாகல. ஆமே, ஆண்டவரே அதை உடைங்க, இதை உடைக்கிறேன்பா, ஆனா நீ வரணுமே. ஆமே, இஸ்ரவேலர் வராம எரிகோவை உடைச்சு யார் பார்க்கிறதுக்கு? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். ஆமே, ஆண்டவர் எரிகோ உடைக்கிற, நீ எங்க இருக்க? நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆமே, நான் அதை உடைச்சு எதுக்கு? ஆமே, நீங்க எப்போ வருவீங்க? நாங்க ஒரு வாரம் கழிச்சு வருவோம், எங்களுக்கு இந்த ஃபுட் ரெடி பண்ணி வைப்பீங்களா? நான் இப்பவே ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? என்ன யூஸ்? நீங்க இன்னைக்கு மத்தியானம் வர மாட்டோம், நாங்க அடுத்த வாரம் தான் வருவோம். நீ எங்கேயோ இருக்கிற, உனக்கு சாப்பாடு இன்னைக்கு ரெடி பண்ணி வைக்கணும்னா இது என்ன நியாயம்? ஆண்டவரே கேட்கிறார். ஆமே, ஆண்டவரே எனக்கு சம்பாத்தியமே இல்லை, ஆண்டவரே வர்த்தக லாபமே இல்லப்பா, எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கு. ஆண்டவரே இது அதை தாண்டி வர வையும். அதை தாண்டது இருக்கட்டும், நீ ஒழுங்கா நட, நீ தாண்டாத. நம்ம தாண்டிட்டு இருக்கிறோம், இங்க இருந்து அங்க தாண்டுறோம், அங்க இருந்து இங்க தாண்டுறோம். அவன் நீதியின்படி அவனை எழுப்புவேன், அவன் வழியை நான் செவ்வைப்படுத்துவேன். அவனுக்கு கொடுக்கிற பிளெஸிங் என்ன தெரியுமா? உன்னிடத்திற்கு தாண்டி வந்து. ஒருவனுடைய வழிகள் செவ்வையாகும் போது அவனுக்கு வேண்டியவை அவனை வந்து சேரும். இது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். அவர் எதுக்காக எனக்கு முன்னாடி போகிறார் என்றால், எனக்கு முன்னாக கோணலா இருக்கிறதை செவ்வையாக்க, என் வாழ்க்கையை செவ்வையாக்க, என் இருதயத்தை செவ்வையாக்க. இந்த லைனை பிடிச்சதுனாலதான், இது புரிஞ்சதுனாலதான் தாவீது எப்படி ஜெபிக்கிறான் என்றால், சங்கீதம் 5:8 கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. என்ன வார்த்தை பாருங்க! என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை
செவ்வைப்படுத்தும் என்று சொல்லுகிறான். என் சத்துருக்களின் நிமித்தம். அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு ஒரு போராட்டம் வரும்போது தாவீது எப்படி புரிந்து கொள்ளுகிறான் பாருங்கள். அப்ப என் ட்ராக் கிளியர் ஆயிட்டுன்னா இந்த பிரச்சனை இல்லாம ஆயிரும். ஆமென். இந்த பகல் வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்கு முன்னாக போகிறது வாசலை திறக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வழியை ஆயத்தப்படுத்துகிறதற்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் யார் தெரியுமா? சங்கீதம் 18:32 தாவீது சொல்லுகிறான், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. தேவனே என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். இந்த பகல் வேளையில இந்த வார்த்தை தொனிக்கப்படும் போதே உங்கள் இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, வெண்கல கதவுகளை உடைங்கன்னா ரெண்டாவது சொல்லுங்க, பாதை சரியாயிட்டுனா உன்னுடையது உன்னிடத்திற்கு தாண்டி வரும். பாதை சரியாயிட்டுனா உன்னுடையது உன்னிடத்திற்கு தாண்டி வரும். அதை எந்த வாசலை வைத்து அடைக்க முடியாது. என் பாதையை செவ்வைப்படுத்தும். என் பாதையை செவ்வைப்படுத்துவீராக. என் பாதையை செவ்வைப்படுத்துவீராக. பாதை கிளியர் ஆயிட்டுனா உன்னுடையது உன்னிடத்திற்கு தாண்டி வரும். இதை இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்க வார்த்தை கேளுங்க. உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக முன்னே போகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா கையை பிடிச்சிட்டு பார்த்துட்டு, என் கையை பிடிச்சு என்னை பார்த்து பேசிட்டு போறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன நம்பிக்கையில முன்னாடி போறார்? ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை வெளியே விட்டு என்ன நம்பிக்கையில முன்னாடி போறார் தெரியுமா? அந்த ஆடுகள் என் பின்னாடி வரும். நம்ம ஒருத்தங்களுக்கு ட்ராக் ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், வேற நாட்டு அமைச்சர்கள் ஆகட்டும், பெரிய பெரிய விவிஐபி எல்லாம் வந்து இறங்கும் போது அவங்க நடக்கிற ட்ராக்ல வந்து இந்த சிவப்பு கம்பளம், ரெட் கார்பெட் வந்து விரிப்பாங்க. அவங்க நடக்கிற ட்ராக்ல அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் செவ்வையாக்கிட்டு அந்த கார்பெட்டை விரிச்சு வச்சாச்சு. இப்போ அவங்க இறங்கி கார்பெட்டுக்கு வெளியே வேற எங்கேயோ நடந்து போன எப்படி இருக்கும்? அது அந்த நாட்டையே அவமதிக்கிறது மாதிரி தானே. ஆமென். அந்த ட்ராக்ல அப்படி மீதி எல்லாரும் சைட்ல அப்படி நிற்பாங்க, அவங்க அந்த ட்ராக்ல அப்படி நடந்து போவாங்க. என் பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார் என்றால் என்னை திருத்துவது மட்டுமல்ல, என்னை கனப்படுத்துகிறார் அவர். யோவானை அனுப்பி, இந்த பூமியில இயேசு பிறப்பதற்கு முன்பதாக யோவானை அனுப்பி வழியை ஆயத்தமாக்கினார். பாத்தீங்களா? ஜீசஸ் வாக் பண்றதுக்கு யோவான் ஸ்நானனை அனுப்பி ட்ராக் ரெடி பண்றார்ல, அது போல நானும் நீங்களும் நடப்பதற்கு அவரே முன்பாக போய் நமக்கு ட்ராக் ரெடி பண்றார்னா, நீதியும் ஞானமுமா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நல்லா புரிஞ்சு, நான் இதுலதான் நடக்கணும். அதனாலதான் நீ வலப்புறத்தில் இடப்புறத்தில் சாயும் போது வழி இதுவே, இதுல நட. வேற எல்லாரும், அதாவது அந்த விவிஐபியை பார்க்கறதுக்கு ஒரு திரள் கூட்டம் வந்து நிற்பாங்க. அவங்க எங்க நிக்கிறாங்க, எப்படி வந்தாங்க, அதெல்லாம் பேச்சு பொருளாகாது. ஆனா ஃபுல் கேமராவுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கும் தெரியுமா? இவர் ஃப்ளைட்ல இருந்து இறங்கி அந்த ரெட் கார்பெட்ல அப்படி காலை வச்சு அவங்களுக்குன்னு போட்ட ட்ராக்ல அப்படி நடந்து போகும்போது, ஆமா, அந்த மிலிட்ரியில் உள்ள மெயின் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு போர்ஸ்ல உள்ளவங்க அப்படி நிற்பாங்க சல்யூட் பண்றதுக்கு. ஆமே, அப்படி நடந்து வருவாங்க. வந்து அந்த விருந்தினர் மாளிகைக்கு போவாங்க. அங்க அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. நீதியின்படி எழுப்பப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரலோகம் இப்படிதான் ட்ரீட் பண்ணுகிறது. நல்ல கரங்களை சாட்டி. உலகம் உன்னை குப்பையா ட்ரீட் பண்ணும் போது பரலோகம் உன்னை கோபுரமாய் ட்ரீட் பண்ணுகிறது. உலகம் உன்னை அற்பமாய் ட்ரீட் பண்ணும் போது பரலோகம் உன்னை ஆலயமாய் ட்ரீட் பண்ணுகிறது. எனவேதான் எளியவனை அவர் குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு நல்ல கரங்களை சாட்டி அப்ப என் முன்னாடி போய் என் பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க?
என் முன்னாடி கர்த்தர் போய் என் பாதையை செவ்வாய்ப்படுத்தணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும்? வெரி சிம்பிளான காரியங்கள் தான். ஒன்று, நீதிமொழிகள் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நினைச்சுக்கோ, நினைச்சுக்கோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நினைச்சுக்கோ. யார் நினைக்கணும்? நம்ம அவரை தவிர வேற யாரையோ நினைச்சிட்டு இருக்கணும். ட்ராக்கும் தடுமாறி போயிட்டு இருக்கு. உன் வழிகளில் எல்லாம் அவரை. எரேமியா 2:36 கர்த்தர் பாரத்தோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? இப்படி விலகி போகிறதுனால உனக்கு என்ன உண்டாகுமா? நீ அசீரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினாலும். அப்போ வழியை மாற்றுகிறவனுக்கு எதுதான் பலனா கிடைக்கும் தெரியுமா? வெட்கம். கர்த்தர் நம்மை அழைத்தது வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலனை கொடுப்பதற்கு. வழியை மாற்றக்கூடாது. இவங்க வழியை மாற்றுறதுக்கு காரணம் என்ன? அதனுடைய 32வது வசனத்தை பாருங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். என் ஜனங்கள் என்னை மறந்துட்டாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா, ட்ராக் மாறுறாங்க. சண்டே சர்ச்சுக்கு, சண்டே ட்ராக்ல வராங்க, மண்டே தடம் புரண்டது. ட்ரெயின் தடம் புரண்டா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும், விபத்து உண்டாகும். நீங்க ட்ராக் மாறும். நம்ம எல்லாம் அவரை எப்போ நினைப்போம் தெரியுமா? ஆபத்துல நினைக்கிறோம். வழிகளில் நினைக்கிறோமா? வழிகளில் நினைக்கிறோமா? நான் அவருக்கு ஸ்பெஷல். தெரிந்தெடுக்கப்பட்டவன் அவருக்கு ஸ்பெஷல். 5000 புருஷர்கள் அப்பம் சாப்பிட்டாங்கல்ல, அவங்க எப்படி போனாங்க, எங்க போனாங்கன்னு கர்த்தர் பார்த்தாரா? இல்ல. ஆனா தெரிந்தெடுக்கப்பட்ட 12 சீஷர்கள் எங்க போகணுமோ அங்க போக அவர்களை துரிதப்படுத்தினார். மீதி எல்லாரையும் அனுப்பிவிட்டார். சென்று வாருங்கள் சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனா இவங்களை மட்டும் துரிதப்படுத்தினார். ஆமென். அவங்களை சென்று வாருங்கள் என்றார், இவர்களை வென்று வாருங்கள் என்றார். துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்தி இவர்கள் நடுக்கடல்ல இருக்கும்போது மலையிலிருந்து கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். பரலோக கேமரா போக்கஸ் ஃபுல்லா நீதியின்படி எழுப்பப்பட்டவன் மேலதான் இருக்கிறது. நீதியின்படி எழுப்பப்பட்டவன் மேலதான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, நமக்கு முன்பாக போகிறவர் யார் என்கிற நிச்சயம் நமக்கு தேவை. நான் உனக்கு முன்னாடி போறேன்னா நான் அவரை நம்பணும். அவர் என்ன நம்புறார். ஆமென். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டேன். அவர் எப்படின்னா, அவருக்கு ஃபாரின்ல வேலை, ஈவினிங் நைட்டு ஃப்ளைட்டு. அப்போ இங்கேருந்து ட்ராண்ட்ரம் போகணும். எல்லாம் ரெடி, விசா ரெடி, பாஸ்போர்ட் ரெடி, டிக்கெட் ரெடி. ஈவினிங் கார் வருது. காரில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போகணும். கார் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆயத்தம் பண்ணி வீட்டில் அவருக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு காரும் வாடகைக்கு எடுத்து வந்தாச்சு. ஆளை காணல. ஆள் எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு போக பிடிக்கல. இப்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன யூஸ்? ஆள் இல்ல. அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் ஃப்ளைட் எப்போ போகணும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் மெதுவா சிரிச்சிட்டு வந்தாராம். ஆண்டவர் நம்புறாரு, கோரேச நம்புறாரு. எனக்கு முன்னாடி ஆண்டவரே என் பாதை கர்த்தர் செவ்வையாக்குவார். அதாவது என் நினைவில் இருந்து ஆண்டவர் நான் எடுத்துடக்கூடாது. அவர் நினைவில் இருந்து அவர் என்ன எடுத்துடக்கூடாது. நல்ல கவனிங்க. அவர் நினைவில் இருந்து அவர் என்ன எடுத்தாலும் எனக்கு ஆபத்து. என் நினைவில் இருந்து நான் அவரை எடுத்தாலும் எனக்கு ஆபத்து. அவருக்கு இல்லை. நம்ம ஏதோ அவரை நினைச்சு அவரை காப்பாத்துற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் நினைவிலிருந்து அவர் என்னை எடுத்தாலும் எனக்கு ஆபத்து. என் நினைவிலிருந்து நான் அவரை எடுத்தாலும் எனக்கு ஆபத்து. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன்,
நீர் எனக்கு துணையாயிருப்பதா நீனக மகிழ்கின்றே ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவே ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவே உம்மைத்தான் நினைக்கின்றேன் வசனம் தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் கைகளை உயர்த்தி சொல்லுங்க உம்மைத்தான் நினைக்கிறேன் உம்மைத்தான் நினைக்கிறேன் வசனம் தியானிக்கிறேன் நீர் எனக்கு ஆமே நிழலில் அகமகிழ்கிறேன் நீர் எனக்கு துணையாய் நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் வேதம் சொல்லுகிறது மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நமக்கு முன்பாக நடந்து போகிறவர் யார் தெரியுமா? தடைகளுக்கு முன்பாக நிற்கிறவர் அல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் தடைகளை நீக்கி. நல்ல கவனமா கேளுங்க. தாவீது என்ன சொல்லுகிறார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் முன்னாடி நடந்து போனாலே தடைகள் என்ன ஆயிரும் தெரியுமா? நம்மால நீக்கப்படக்கூடியதாய் மாறிடும். ஆமென். நம்ம நிறைய முயற்சி பண்ணுகிறோம், நிறைய காரியத்தை, நிறைய தடையை மாற்ற முடியவில்லை. ஆனா கர்த்தர் நமக்கு முன்னாடி போயிட்டார்னா நம்ம முயற்சி பண்ணி முடியாத பல காரியங்கள் கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறதுனால நடக்க போகிறது. இந்த ஆகஸ்ட் 4வது நாள் ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதுவரை நீங்க செஞ்சு நடக்கல, ஆனா இனி கர்த்தர் உங்களை வச்சு அதை நடப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமே. நல்ல கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணி நிறைய காரியம் நடக்கல, அதனால உங்க ஜெபத்து மேல நம்பிக்கை வராம 4 பேருக்கு ஜெபம் சப்போர்ட் கேட்டீங்க. இவங்க ஜெபம் பண்ண நடக்கும். இயேசுவின் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆமே. ஹalleluya. கர்த்தர் உங்க முன்னாடி போயிட்டாருன்னு வைங்களேன், நீங்க ஜெபம் பண்ண நடக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை, அப்ப வெண்கல கதவை வந்து நம்மளை வச்சுதான் உடைக்க வைப்பார். இருப்பு தாழ்பாள்களை அதுக்கு என்ன எப்படி நல்ல கவனிங்க. ஒன்று அதை உடைக்கிற பலனை தருவார், இல்லைன்னா என் பலத்துக்கு எப்படி உடையுமோ அப்படி மாத்திடுவார். அதை இதுதான் என் தேவன், எனக்கு முன்னாக நடந்து போகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அடுத்த வார்த்தை பாருங்கள். கர்த்தர், வசனம் என்னாச்சு? கர்த்தர் அவர்கள் முன்னணியில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து சொல்லுங்க. ஆனா நம்ம கர்த்தர் எப்பவுமே எங்க தான் வச்சிருப்போம்? பின்னணியில் பில்லோ போட்டு தூங்க வைக்கிறோம். கர்த்தர் அவர்கள் முன் அணியில். நல்ல கவனமா கேளுங்க. அப்ப எப்பவுமே ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி கொண்டுதான் புறப்படணும், அல்லது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என்ன தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ல யார் இருக்கிறா, என் ஃப்ரெண்ட்ல யார் டிராவல் பண்றா. மோசே கிட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். இவர் நான் உனக்கு ஃப்ரெண்ட்ல போனா நீ வரும்போது எல்லாம் சால்வ் ஆயிரும். ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே? வெண்கல கதவை எங்களுக்கு சர்ச்சு டோரை தள்ளி உள்ள வர்றதுக்கு உள்ள வந்திருந்து, அப்பா இது வெண்கல கதவை உடைச்சு அவர்கள் வெண்கல கதவை உடைத்து
இருப்பு தாழ்பால்களை முறித்து ஈஸி ஆயிருது. ஆமே, ஈஸி ஆயிருது. கர்த்தர் உங்க முன்னாடி போனார்னா எது எது உங்களுக்கு கடினமா இருந்ததோ அதெல்லாம் ஈஸியாக போகுது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார்? ஈஸியாக போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியா மாறுது. அதாவது அவருடைய கிங்டம்ல ஒரு சிறுவன் ஆட்டுக்குட்டி, ஓனாய், கரடி, சிங்கம், புலி இதெல்லாம் ஒரு கம்பு வச்சு மேய்ப்பான ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன். ஆமை சிம்பிள் ஆயிட்டுல. ஒரு குச்சியை வச்சு ஆட்டை எப்படி நடத்துறானோ சிங்கத்தை அப்படி நடத்துறான்னு ஏசாயால தீர்க்க தரிசனம் இருக்கு. ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபன். ஈஸி ஆயிட்டு, ஈஸி ஆயிட்டு. ஆமே, உங்க லைஃப்ல எது ரொம்ப 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 கடினமா நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆண்டவரே, இந்த இதை என்னால தாண்டவே முடியல, இந்த தடை இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல. ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அது எனக்கு ஈஸி ஆயிரும். ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா சிவந்த சமுத்திரம் எனக்கு ஈஸி ஆயிரும், யோர்தான் எனக்கு ஈஸி ஆயிரும், எரிகோ எனக்கு நம்புறவங்க. ஆண்டவரே நல்ல நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. ஆமே, நான் செய்திக்குள்ளேயே போகல, செய்தி டாபிக்கே வேற. இதுதான் நான் அதுக்குன்னு ஒரு சம்பவத்தை வேதத்துல எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா இந்த ஒரு தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆண்டவரை நினைச்சிட்டே இரு. நினைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சிம்பிள். ஃபாதர் அழகா பாட்டிலே சொல்லிட்டாரு, உம்மைத்தான் நினைக்கிறேன். அடுத்து அவ்வளவுதான். அவர் சொன்னதை நினைச்சாலே போதும். அவர் சொன்னதும் அவர் செய்ததும் அப்படின்னு நினைச்சா. அதனாலதான் வாக்குத்தத்தம் இனி இல்லையோ அப்படியெல்லாம் வரும்போது பூர்வ காலத்தை நான் நினைக்கிறேன், உடைய அதிசயங்களை நான் தியானிக்கிறேன். ஆமே, ஒரு நாளைக்கு நீங்க அதிகமாய் நினைக்கிற பர்சன் யாரு? போய் சர்ச்சில் இருந்து அதுவும் உபவாச நாட்கள்ல நம்ம ஆண்டவரை பல நேரத்துல பவரா பார்க்கிறோமே தவிர பர்சனா பார்க்க மாட்டேங்கிறோம். காடை இன்னைக்கு அவரை பவர்னு காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஹோலி அதான் பரிசுத்த ஆவியை நீ என்ன பண்ணாத தெரியுமா? துக்கப்படுத்தாத. அவரை நம்ம ஒரு பர்சனா பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமே, என்னை போல ஆகி வந்தார். அவருக்கு வலிச்சது. மரியாள் மார்த்தாள் அழுறத பார்த்து அப்படி அழுறாரு. கொஞ்ச நேரத்தில் இவங்க அழுக மாற போகுது. அந்த கொஞ்ச நேரம் கூட அவரால் தாங்க முடியாம அழுதார். பேதுரு என்ன அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும் போது அப்படி திரும்பி பார்த்தார். என்ன ஃபீல் இருக்கும் அவருக்கு. யூதாஸ் முத்தமிடும் போது, சிநேகிதனே, நம்ம அவரை பர்சனா பார்க்கறது இல்ல. அவரை நினைக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம அதிகம் நினைக்கிற நபர் யாரா இருக்கணும்னா அப்படி ஒரு ஜெபம் பண்ணுமா? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி என் நினைவை ஆட்கொள்ளுங்கப்பான்னு மட்டும் சொல்லுங்க. என் நினைவை ஆட்கொள்ளுங்க. உண்மை குறித்த நினைவுல தான், உங்களை குறித்த நினைவுல நான் இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு அதிகம் நினைக்கிற பர்சன் நீங்களா இருக்கணும். எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பாருங்க. நீ அவரை நினைச்சாலே போதும், அவரும் பாதையை செவ்வாய்ப்படுத்துவாராம். ஓ க்ளோரி! நீ பாதையை செவ்வாய்ப்படுத்த இந்த கடல்ல போய் முங்கிட்டு வா, இந்த மலையில ஏறு, இத்தனை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர், என் பாதையை நீங்க எனக்கு முன்னாடி போய் செவ்வாய்ப்படுத்த நான் என்னப்பா செய்யணும்? உன்னால என்ன நினைக்க முடியுமான்னு கேட்கிறார். என்ன நினைக்க முடியுமான்னு கேட்கிறார். இது போதும், நான் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துறேங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா
கைகளை உயர்த்தி ஊதமாத நீங்க இல்லாம என் பொழுது ஆமென் ஜீசஸ் நீங்க இல்லாம என் பொழுது நீங்க இல்லாம ஆமென் ஆமென் நமக்கு முன்னாக போகிறவர் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேலரோடு பேசும்போது சொல்லுகிறார். யாத்திராகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இங்க இருக்கிற வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாளும் என்பது இவர்களே. எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், கானானியர், ஏவியர், எபூசியர். இவர்களுக்கான கானான சுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த தடையை தாண்டி இவங்க போனோம். இவங்களுக்கு இது சாத்தியமான்னு கேட்ட பெரிய கொஸ்டின் மார்க். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? என் தூதனானவர் உனக்கு முன் சென்று. வேதத்துல தூதனானவர் என்று வருகிற இடத்தை நீங்கள் உற்று பார்த்தால் தெரியும். அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முன் சென்று அந்த இடத்துக்கு உங்களை நடத்தி கொண்டு போவார். அடுத்த வார்த்தை, அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அதை நினைச்சு ஓரி பண்ணாத அப்படின்றார். சொல்லிட்டு நீங்க அந்த வசனம் முன்ன பின்ன இருக்கும், நான் அந்த ஆர்டர்ல சொல்றேன். சொல்லிட்டு அந்த 21வது வசனத்துல கர்த்தர் சொல்லுவார், நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அடுத்த வார்த்தையை பாருங்க, அவரை என்ன பண்ணிராத, அவரை கோபப்படுத்திராத. அவர் உங்கிட்ட வரதே எப்படி வரார் தெரியுமா? நான் சாந்தமும் அப்படி. அவரை நீ என்ன பண்ணிராத தெரியுமா? கோபப்படுத்திராத. ஆண்டவரை அவருடையவங்க கோபப்படுத்துறது அவருடைய எப்படி மாறும் தெரியுமா? முதல்ல அது வருத்தமா மாறும், அப்புறம் அது கண்ணீரா மாறும், அதுக்கப்புறம் எப்படி மாறும் தெரியுமா? கோபமா மாறும். இது ரொம்ப முக்கியம். அவர் போறார், சொல்லி தான் கூட்டிட்டு போறார். ஏத்தியர், பெரிசியர், காண இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வேவு பார்க்கிறவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லிட்டார். அப்ப ஏன் முன்னாடி என்ன நன்மை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த நன்மையை சுத்தி எவ்வளவு தடை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்ற அதை நான் பார்த்துக்கிறேங்கிறார். நீ கானான பாரு, கானான சுத்தி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். சொல்லிட்டு சொல்ற அவர் கோபப்படுத்திராத சொல்லிட்டு போறாங்க. என்ன கேட்டா கர்த்தரே வேவு பார்த்து சொல்லிட்டார். இனி எக்ஸ்ட்ரா வேவு பார்க்க, இந்த எக்ஸ்ட்ரா வேவு பார்க்க ஆட்கள் அனுப்புற இடத்துல தான் பிரச்சனையே வருது. ஆமா, நல்ல காரியம் 4 பேர்ட்ட விசாரிக்கணும். 4 பேர்ட்ட விசாரிச்சா பிரச்சனை இல்லை. 40 பேர்ட்ட விசாரிக்க போவாங்க பாருங்க, அதுல யாராவது ஒரு யூதாஸ். அதெல்லாம் மொத்தத்தில் விசாரிச்சு எத்தனை கல்யாணங்கள் கட்டாயிருக்கு தெரியுமா? ஓவரா விசாரிச்சு இந்த லேண்டு வாங்கும்போது இந்த தாய் பத்திரம் அந்த பத்திரம் எல்லாம் பார்ப்போம். அது பார்த்ததான் கிளியர் ஆகும். இது கல்யாணத்துக்கும் ஆதங்கால வரை நோண்டுவாங்க. இவங்க இன்னாருக்குன்னு சொல்லும் போது கல்யாணம் யாருக்கு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வயசாகி, ஏன்னா இன்னும் பேசி முடியல, பேசிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே வேவு பார்த்து சொல்லிட்டார்ல, இவ்வாறு இருக்கிறாங்க. அவர் போறாரு, நீ அவர் கோபப்படுத்திடாத. மோசே கூப்பிடுறாரு, நீங்களும் வாங்க, எதுக்கும் போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வா, அவ்வளவுதான் சொல்ல. பார்த்துட்டு வந்து கர்த்தர் இதை எப்படி சொன்னார், இந்த மேட்டர் எப்படி சிம்பிளா சொன்னார் பாரு. இங்க பாரு, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள நான் அதம் பண்ணுவேன். அதை கேட்டாலே கேட்கவே எப்படி இருக்கு. இது ஒரு மெசேஜை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆமே. ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, பாஸ்டர் என்னாச்சு? என் பையன், உங்க பையனுக்கு என்னாச்சு? வேலை கிடைச்சிட்டு போனாங்க. வேலை கிடைச்சத வந்து
பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல இங்கதான் இருக்கிறாங்களோ. வேலை கிடைச்சது கொஞ்ச நேரம் நெஞ்சே. பெரிய மேட்டர் வந்து சிம்பிளா சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை லைட்டா அடிபடுத்தால இல்லை. அது சில சொல்ற மேட்டர் வந்து ஆண்டவர் வந்து எப்படி பாரு, அயத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கள நான் அதம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா எப்படி சூப்பரா சொல்றீங்க. இப்படிதான் ஆண்டவர் இதே பார்த்துட்டு வந்து எல்லாம் சரிதான் என்ன பாரு, அதுவும் கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டே சொல்றான் பாரு. சிலர் பாருங்க என்ன சாப்பாடு வச்சிருக்காங்க, சாம்பாரை ஊத்து. ஃபர்ஸ்டே இங்க பாரு, கோபப்படுத்திராத. ஆண்டவரை கோபப்படுத்துறது எது தெரியுமா? அவருக்கு முன்னாடி தடையை பெருசா பேசுறது. ஆண்டவரை கோபப்படுத்துறாத. ஆமா, அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? கோடா கோடி தூதர்கள் அவருக்கு முன்னாடி. அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. கரங்களை உயர்த்தி யாவே ராஃபா எலோஹி ஷெரேமா மலரதனரா கோரீரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. ஹல்லேலூயா. யேசுவா யேசுவா யேசுவா. நல்ல கைகளை உயர்த்தி யாவே யாவே ராபா எலோஹி எல் ஷடாய் அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. அவர் உனக்கு முன்னாக போகிறவர். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என்ன ஒரு ப்ராஃபசி. நீ அவரை கோபப்படுத்திராத, அவரை கோபப்படுத்திராத. ஆண்டவருக்கு முன்பதாக, அதாவது நல்ல கவனிங்க, ஆலயத்தை அவரை விட பெருசா பேசினா கூட ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல்லாம அடிச்சிருவார். சொன்னார்ல, சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இந்த ஆலயம் எப்படி, ஆலயத்தில் தேவாலயத்திலும் பெரியவர் அவர், சாலமோனிலும் பெரியவர் அவர், யோனாவிலும் பெரியவர் அவர், உலகத்தில் இருப்பவனிலும். நம்ம எதை பெருசா பேசிட்டு இருக்கிறோம்? ஏண்டவர் எனக்கு முன்னாடி போக மாட்டேங்கிறீங்க, நீ என்ன கோபப்படுத்துற? எதை பெருசா பேசிட்டு இருக்கிறோம்? Thank you Holy Spirit. எதை பெருசா பேசிட்டு இருக்கிறோம்? அவரை கோபப்படுத்தாத, கோபப்படுத்தாத. ஆமே. நீ எதிலிருந்து மீட்கப்பட்டாய் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணப்பட்டீர். நீ அழிய வேண்டியவன். அவர் உன்னை பரிசுத்தவான பரிசுத்தவாட்டிய முத்திர போட்டு பாதாள வல்லமைக்கும் பாவத்தின் பிடிக்கும் சாப கட்டுகளுக்கும் கர்த்தர் உன்னை நீங்களாக்கி விடுவித்து மீட்டு கொண்டு வந்திருக்க பெரியவரை பாடு. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறிச்சே. ஓ ரிமாமா செலரே ரிமாமா கரோ ரிஜனலரே செலரே ஜனரா கமமலரே. யேசுவா யேசுவா glory Yeshua Jesus. கைகளை உயர்த்தி யாவே யாவே ரா
ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனா தம்மை வெளிப்படுத்துவே யாவே யாவே எலோஹி யோரே ஈரே தம்மை வெளிப்படுத்துவே. 2 எடுக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 12 பவுல் தன் பலவீனத்தை பெருசா பேசுறான். அவனுக்கு அந்த லைன் கிடைச்சதுக்கு அப்புறம் பிலிப்பியர் 4 அவன் பலத்தை பேசுறான். அவன் பலவீனத்தை பேசின போது அவன் சொல்றான் எனக்கு முடியல. அவர் பலத்தை பேசின போது சொல்றான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. நாம நம்ம குறைய பேசினா நம்ம முடக்கப்படுவோம். அவர் நிறைவை பேசி பாருங்கள். நாம நம்முடைய பலவீனம். சீஷர்கள் வந்து சொல்றாங்க ஆண்டவரே இந்த ஆலயம் எப்படி சூப்பர். ஆண்டவர் சொல்ற ஒரு கல் இல்லாம அடிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் கோபப்படுத்தாத. அவர் யார்? கர்த்தர் நம்மை அழைத்தது அவர் புகழை பாடு. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. அருளை போற்றுவது என் வாழ்வின் செல். ஆமென்.